கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம். தலைப்பு விசுவாசம். கேள்வி எண் 11. உணர்வுகளுக்கும் விசுவாசத்தில் ஒரு முக்கிய பங்கு உள்ளதா? விளக்கம். ரீப்ரிண்ட் நம்பர் 1443. விசுவாசமும் உணர்வுகளும். விசுவாசத்திற்கு பதிலாக உணர்வுகளை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் ஒரு செடியின் வேருக்கும் மலருக்கும் தொடர்பு உள்ளது போல விசுவாசத்திற்கும் பரிசுத்தமான உணர்வுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. வேர் நிலத்தில் என்றுமே நிலைத்திருப்பது போல விசுவாசமும் நிலைத்திருக்கக்கூடியது. ஆனால் உணர்வுகள் திட்டமிடப்படாத ஒன்றாகும். வேர்கள் எப்பொழுதும் பசுமையான இலைகளையும் மலர்களையும் தராதது போல விசுவாசமும் ஓயாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தாது. நாம் சந்தோஷத்தின் எல்லையில் இருக்கும் பொழுது நாம் கொண்ட விசுவாசம் உறுதியாக இருக்கும். அதுபோல வேதனைகள், வியாதிகள், வறுமை மற்றும் பல இக்கட்டுகளில் நம்முடைய உணர்வுகள் தொய்ந்து போனாலும் நம்முடைய விசுவாசம் மேகங்களுக்கு கீழ் இருக்கும் கிரானைட் மலைகளைப் போல் உறுதியாக இருக்கும். உங்களுடைய சொந்த உணர்வுகளோடு தேவனுடைய அன்பையும் வல்லமையும் ஒப்பிடாதீர்கள். சூரியனானது அடர்த்தியுள்ள இருளான பகலிலும் மிக பிரகாசமாக வீசுகிறது. ஆனால் மேகங்கள் இடையில் இருப்பதினால் அந்த வெளிச்சத்தை நம்மால் உணர முடியவில்லை. அதுபோல நாம் செய்யக்கூடிய காரியங்களினால் தேவனுடைய அன்பை உணராதிருக்கலாம். ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். மகிழ்ச்சி நிறைந்த இயல்பான வாழ்க்கையை விட குறைவான உணர்வுகளோடு இருப்பதே நலம் என்று கிறிஸ்தவ அனுபவங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் அவருடைய மழைத்துளிகளை நமக்கு அனுப்புகிறார். இல்லை என்றால் பூக்களும் செடிகளும் நாசமடைந்துவிடும். அதுபோல மாறாத தேவன் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பட்சத்தில் ஆழமான நதியைப் போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அன்பும் மிக ஒழுங்காக வளர்ச்சி அடையும். இதில் எந்தவிதமான தடைகளும் கட்டுமானங்களும் தடுக்க முடியாது. மோசே சிவந்த சமுத்திரத்தின் விளிம்பில் நின்ற பொழுது விசுவாசமுள்ள உணர்ச்சியால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் பொழுது அவர் கொண்ட விசுவாசத்தையோ அல்லது எரிகோ மதில்களை சுற்றி வந்த இஸ்ரேல் மக்களின் விசுவாசத்தையோ இதற்கு ஒப்பிட முடியாது. ஆகவே தேவனுக்குள் விசுவாசமாயிருங்கள். அவர் காட்டிய வழிகளில் தொடர்ந்து நடவுங்கள். நிச்சயமாக வெற்றி அடைவோம்.